கொஞ்சம் கேட்டுட்டு வந்தீங்கன்னா மீண்டும் எதிர்காலத்தில் வருகின்ற காலங்களிலே இன்னும் தெளிவுகளை நான் கொடுக்க இங்கே விரும்புகிறேன். பஞ்சாங்கம் என்றால் எல்லாம் தமிழ் படிக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க, என்ன படிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் படிப்பை இதுக்கும் கொஞ்சம் பாருங்க. நம்ம பஞ்சாங்கம்னா என்ன, தமிழர்களுக்கான இந்த ஒரு பெரிய விஷயம், இது ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், ஆர்வம் காட்டுங்கள். இது சில பேர் சொல்கிறாங்க பழைய பஞ்சாங்கம் அப்படி. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 11ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:15க்கு, சூரியாஸ்தமனம் 7:21க்கு. இன்றைய திதி தேய்பிறை துவிதியை திதி இன்று மதியம் 1:04க்கு முடிவடைந்து திருதியை ஆரம்பமாகும். இந்திய நட்சத்திரம் சதயம், சதய நட்சத்திரம் இன்று மதியம் 3:30க்கு முடிவடைந்து பூரட்டாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:14 8:15 வரை, அதன் பிறகு மாலை வேளையில் 4:19 5:20 வரை, இரவு வேளையில் 7:21 8:52 வரை, ராகு கால நேரம் காலை 8:45 10:16 வரை, யமகண்ட நேரம் காலை 11:47 மதியம் 1:18 வரை, கூலிகன் மதியம் 2:48 4:19 வரை. சந்திராஷ்டம ராசி இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். இவர்களுக்கு நாளை காலை 8:40க்கு சந்திராஷ்டமம் முடிவடையும். அதே வேளையில் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். நம்ம இன்றைய ராசி பலனை பார்ப்போமே. ஓகே, மேஷ ராசிக்கு உயர்வு, ரிஷப ராசிக்கு நட்பு, மிதுன ராசிக்கு வெற்றி, கடகராசிக்கு பயம். அந்த பயம்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம், இன்றைய ஆளும் கிரகம், அதாவது திங்கட்கிழமை சந்திரனுக்கு உரியது. ஸோ அந்த சந்திரனுக்கு வழிபாடு செஞ்சுக்கங்க, மனபயம் போகும். சிம்மம் பகை என்றால் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க, அமைதியாக இருக்கிறதே நல்லது. கன்னி அமைதி, கன்னிக்கு அமைதின்னு போட்டிருக்காங்க. ஸோ கன்னி நீங்கள் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு மிக சிறப்பு. துலாம் தெளிவு, நல்ல தெளிவு அடையக்கூடிய நாள் இன்றைய நாள். விருச்சகம் உங்களுக்கு ஆதரவாகவே சில விஷயங்கள் நடக்கும். தனுசுக்கு மன உறுதி இருக்குது. தனுசுக்கு மன உறுதியோடு நீங்கள் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மகரம் பெருமை, நீங்கள் பெருமை பெறும் அளவிற்கான விஷயங்களை நீங்கள் இன்று செய்து கொள்ளலாம். தேவி, அதாவது மீனம் ஓய்வாக இருக்கணும். நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க மீனராசிக்காரர்கள். தயவுசெய்து நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நன்மை பயக்கும். நம்ம தெய்வீக வழிபாடு செய்யணும், இந்த பூஜை செய்யணும், அந்த பூஜை செய்யணும் என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம மூத்தவர்கள் எல்லோருமே இந்த மாதிரி வழிபாடுகள் இருந்து தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் நமக்கு ஏழ்மை, துன்பம், பயம் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது தான் இந்த தெய்வீக வழிபாடு. அதனால தான் ஒவ்வொரு நாளும் கிழமையும் ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று நம்மளுடைய பஞ்சாங்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்குது. தெரிந்த அளவிற்கு, நாங்கள் படித்த அளவிற்கு அதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறோம். அதை கேட்டு நீங்களும் அதன்படி நடந்து நல்ல பயனடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவல். பஞ்சாங்கம் அறியாதவர்கள் தயவுசெய்து இந்த என்னுடைய பதிவுகளை கொஞ்சம் கேட்டுட்டு வந்தீங்கன்னா மீண்டும் எதிர்காலத்தில் வருகின்ற காலங்களிலே இன்னும் தெளிவுகளை நான் கொடுக்க இங்கே விரும்புகிறேன். பஞ்சாங்கம் என்றால் என்ன, அதனுடைய பலம், சக்தி என்ன, அதை பார்ப்பதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவென்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என் குருமார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததை இங்கே நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதனால் இந்த பதிவுகளை தயவு செய்து பாருங்கள், நேரம் கிடைக்கும் போது பாருங்கள். இல்லைன்னா காலை வேளையிலே இந்த பஞ்சாங்கம் பார்ப்பது மிகவும் நல்லது. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு எல்லாம் சாமி இறை வழிபாடு செய்யும் பொழுது அந்த பஞ்சாங்கம் சாமி மேடையில் இருக்கும். அது ரொம்ப முக்கியமானவங்க தான் அதை செஞ்சாங்க. எளிமையில் இருக்கிறவங்க அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது அவர்களுக்கு. ஸோ இந்த படித்தவங்க, தெரிஞ்சவங்க, கொஞ்சம் நல்ல வசதி உள்ளவங்க, இந்த குருக்கள், ஐயர்மார்கள், இவர்கள் எல்லாமே அதை காலையில் எழுந்திரிச்சு முதல்ல அதை படிச்சுக்குவாங்க. அன்னைக்குள்ள நாள் கிழமை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க.
ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம குடும்பங்களில் அந்த பழக்கங்கள் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற வசதிக்கு எல்லோரும் படித்திருக்கிறோம். எல்லாம் தமிழ் படிக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க, என்ன படிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் படிப்பை வந்து இதுக்கும் கொஞ்சம் பாவிங்க. நம்ம பஞ்சாங்கம்னா என்ன, தமிழர்களுக்கான இந்த ஒரு பெரிய விஷயம், இது ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், ஆர்வம் காட்டுங்கள். இதெல்லாம் இது வந்து சில பேர் சொல்கிறாங்க பழைய பஞ்சாங்கம் அப்படிலாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லை. பழைய பஞ்சாங்கம்னா முடிஞ்சு போன காலத்தை பற்றி இன்னைக்கு உள்ள பஞ்சாங்கத்துக்கு சரியாக வராதுன்ற வர கருத்தை தவிர, பஞ்சாங்கமே பயனற்றது என்ற கருத்தெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க உங்கள் மனசில். பஞ்சாங்கம் வந்து எவ்வளோ பேரை பஞ்சாங்கம் பார்க்குறவங்க நல்வழி நடந்து சில தவறான விஷயங்களில் ஈடுபடாமல் நல்ல நிலையில் உயர்வான ஸ்தானத்தில் வரத்துக்கான ஒரு உறுதியான ஒரு நல்ல வழி தான் இந்த பஞ்சாங்கம் பார்ப்பது என்பதே. அதை வந்து எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும், சரிங்களா? அதனால தான் எங்கள் விளக்குரைகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரோம். எல்லோரும் அதை பார்த்து தெரிந்து கொண்டு அதில் இருக்கிற நல்லவைகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ளுங்கள் என்பது தான் எங்களுடைய என்னுடைய குருமார்களுக்கு நான் செய்யும் நன்றியாகவே இதை நான் செய்து கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.